Hi students. இன்னைக்கு நம்ம வீடியோ லெக்சர் செஷன்ல பார்க்க போற டாபிக் ரீட்டைல் pricing strategies. இங்க ரீட்டைலர்ஸ் என்ன மாதிரி pricing strategies எல்லாம் அவங்க ஸ்டோர்ஸ்ல ஆன்லைன் ஸ்டோரா இருக்கட்டும் ஆஃப்லைன் ஸ்டோரா இருக்கட்டும் என்ன strategies ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். There are different types of retail pricing strategies, like I have shown you some. Demand-oriented pricing strategy, cost-oriented pricing strategy, competition-oriented pricing strategy, differential pricing, promotional pricing, clearance pricing, preemptive pricing, value-based pricing, EDLP pricing, everyday low price strategy. So there are different types of strategy. So depending upon the situation, depending upon the type of product நம்ம ஸ்டோர்ல என்ன டீல் பண்றோமோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். இதுல இந்த ஸ்ட்ராட்டஜிஸை கம்பைன் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் ரீட்டைல் ஸ்டோர் ஓனர்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ் டு டிமாண்ட் ஓரியன்டட் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு பாப்புலரான ஒரு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி. இதனோட ஐடியா என்ன அப்படின்னா, if the product if it is having a high demand, then a high price will be charged. ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் லோவா இருந்தா then low price will be charged. இந்த டிமாண்ட் ஓரியன்டட் pricing ஸ்ட்ராட்டஜியில பார்த்தீங்க அப்படின்னா we are having different types of strategies. இதுல ஒன்று it's called price skimming strategy. இந்த டயக்ராம்ல நீங்க பார்க்கலாம் price skimming ரெட் கலர்ல இருக்கு. ஸோ ப்ரைஸ் ஸ்கிம்மிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இஃப் இட் இஸ் நியூ டு த மார்க்கெட், ஓகே, அது மாத்திரம் இல்லை, இஃப் இட் இஸ் அன் ஒரிஜினல் ப்ராடக்ட், அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மார்க்கெட்டில் வேற எந்த ப்ராடக்டில் இல்லை அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம், வி சார்ஜ் அ வெரி ஹை ப்ரைஸ். இனிஷியலாக வி சார்ஜ் அ வெரி ஹை ப்ரைஸ். ஏன்னா இந்த ப்ராடக்டோட தனித்தன்மையால் கஸ்டமர் they will be ready to buy the product at that price. Like example, Apple products. நம்ம இந்த strategy use பண்ணலாம், right? So price skimming strategy. And then slowly competition அந்த ப்ராடக்ட்டுக்கு வர நம்ம ப்ரைஸை கம்மி பண்ணிட்டே வரோம். கடைசியில் மார்க்கெட்டில் எல்லாரும் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸில் நாங்கள் விற்கிறோம். This is called price skimming strategy. We can also follow penetration pricing. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டோரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றப்ப வாட் வி ட்ரை டு டூ இஸ் வி ட்ரை டு சார்ஜ் லோ ப்ரைஸ் ஃபார் த ப்ராடக்ட். ஸோ அப்போ தான் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸை நம்மளோட ஸ்டோருக்கு அட்ராக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறது மூலயமா காம்படிட்டர்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோர் பிளேயராக இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறப்ப மீதி பிளேயர்ஸால் அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்டை அவ்வளோ கம்மி பண்ணி விற்க முடியாமல் போயிடும். ஸோ இது மூலயமா நம்ம காம்படிஷனை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பெனிட்ரேஷன் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். லோ ப்ரைஸிங் வச்சு கஸ்டமர்ஸை ஸ்டோருக்கு அட்ராக்ட் பண்ணி நல்ல நம்மளோட மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தென் ஸ்லோலி யூ ஸ்டார்ட் இன்க்ரீஸிங் யுவர் ப்ரைஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் பெனிட்ரேஷன் pricing. So here you can see how some companies are following price reductions. So Vasant and Co, popular company in electronic products. So பார்க்கலாம், அவங்க AC and LCD 30% வரைக்கும் தள்ளுபடி டிஸ்கவுண்ட்ல ப்ரைஸ் ரிடக்ஷன்ல நாங்கள் செல் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அட்ராக்ஷன்ஸ், right, 30% வரைக்கும் price reductionல they are selling their AC and LCD TV. Plus you just pay only 1 rupee and take home AC, LED, LCD, washing machine, refrigerator or microwave oven. So இந்த மாதிரி அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் மூலமாகவும் டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் ஆட் ஈவன் ப்ரைசிங்.
ஸோ இதுவும் another way of ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து 100 rupees 10,000 rupees அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக 99.99 9,999 rupees இப்படி சொல்றப்ப கன்சியூமர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, ஓ இது வந்து சீப். ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்க, 9,999 rupees வந்து இட் இஸ் சீப்பர் தேன் 10,000 rupees. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பர்செப்ஷன் ஆஃப் த கஸ்டமர்ஸ். இதனாலேயே கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸை விட. ஸோ இந்த மாதிரி ஆட் ஈவன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ். ப்ரெஸ்டீஜ் ப்ரைஸிங். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரோட ப்ரெஸ்டீஜுக்கு ஏற்ற போல் we can also have the prestige pricing. Okay, so we have another type of demand oriented pricing that is called price bundling. இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, like for example buy one get one free. This is an example of price bundling. Here you can see Kalishwari company அவங்க ஒரு price bundling யூஸ் பண்றாங்க பாருங்க. கோல்ட் வின்னர் ஆயில் 1 liter, எல்டிஆ கோகோனட் ஆயில் 200 ml, தீபம் அந்த விளக்கேற்றும் எண்ணெய் அது வந்து ஒரு 1 liter, ப்ளஸ் வேதாஸ் கோல்ட் அப்படின்ற கிரவுண்ட்நட் ஆயில், எல்லாமே அவங்களோட பிராண்டு தான். இதை எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இதெல்லாம் வாங்கினா 533 rupees. ஆனால் எங்ககிட்ட வாங்கினா ஸ்பெஷல் ப்ரைஸ் 460 rupees. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி திஸ் இஸ் கால் பண்ட்லிங். இந்த மாதிரி ஒரு 3-4 ப்ராடக்ட்ஸை பண்டில் பண்ணி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்து ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறது. ஸோ இப்படி ப்ரைஸ் பண்ட்லிங்கும் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ். காஸ்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. இது பேருக்கு ஏற்ற போலயே இந்த ரீட்டெய்லர் அவரோட ப்ராஃபிட் ஆப்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை பேஸ் பண்ணி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ இதில் ஒரு சிம்பிள் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டெய்லரோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆர் லேண்டிங் காஸ்ட் 600 rupees per unit அப்படின்னு வச்சுக்கோங்க. அவரோட ப்ராஃபிட் ஆப்ஜெக்டிவ், எனக்கு இந்த ப்ராடக்டை பொறுத்த வரையிலையும் மினிமம் 10% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் பாருங்க. ஸோ 600 rupees காஸ்ட் ப்ளஸ் அவரோட ப்ராஃபிட் ஆப்ஜெக்டிவ் 10%, தட் இஸ் 60 rupees. So 600 plus 60, selling price will be 660 rupees. So அவரோட ப்ராஃபிட் ஆப்ஜெக்டிவ் 20% அப்படின்னு வச்சா ப்ரைஸ் வந்து 720 rupees-ஆ ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ திஸ் இஸ் கால் காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங். இந்த காஸ்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங்கில் அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மார்க்கப் ப்ரைஸிங், பிரேக் ஈவன் ப்ரைஸிங், டார்கெட் ரிகவரி ப்ரைஸிங், ஏர்லி கேஷ் ரிகவரி ப்ரைஸிங், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் காம்படிஷன் ஓரியன்ட் ப்ரைஸிங். ஸோ கட்டாயமாக நம்ம ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸை செட் பண்ணுறப்ப காம்படிட்டர்ஸை கவனித்து தான் நம்ம ப்ரைஸிங் செட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have two strategies. Competitors parity. இப்போ நம்ம ப்ராடக்ட் காம்படிட்டரோட ப்ராடக்டோட ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்றப்ப ஆல்மோஸ்ட் we are equal to the competitors ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றப்ப அவங்க போலயே நம்ம ப்ரைஸ் பண்ணலாம். அவங்கள விட அதிகமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராடக்டில் அவங்க விட ஜாஸ்தியாக ப்ரைஸ் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா அவங்க போலயே ஈக்குவலாக வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணலாம். திஸ் இஸ் கால் காம்படிட்டர்ஸ் பேரிட்டி. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் வந்து கோக்கு, பெப்சி இந்த மாதிரி தான் அவங்க ப்ரைஸிங்கை வந்து அவங்க ஜென்ரலாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சிமிலர்லி சர்ஃப் அண்ட் டைடு, இந்த 2 கம்பெனி கூட யூனிலீவரும் சரி ப்ராக்டர் அண்ட் கேம்பிளும் சரி 2 பேரும் எப்போவுமே வந்து போட்டி போட்டுட்டு தான். இவங்க வந்து 1 kg 72 rupees அப்படின்னா டைடும் 1 kg 72 rupees 71 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சர்ஃப் வந்து 1 kg 65 அப்படின்னு ப்ரைஸை வச்சாங்க அப்படின்னா டைடும் வந்து 1 kg 64 rupees அப்படின்னு ப்ரைஸை வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி
காம்படிட்டிவ் பேரிட்டி அப்ரோச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் காம்படிட்டரோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். டிஸ்கவுண்ட் ப்ரைஸிங், நம்ம ப்ராடக்ட் காம்படிட்டரை விட கொஞ்சம் கம்மி அப்படின்றப்ப யூ கேன் ஃபாலோ லோ ப்ரைஸிங். ஸோ திஸ் இஸ் கால் டிஸ்கவுண்ட் ப்ரைஸிங். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. இதுவும் ரொம்ப பாப்புலரான ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர்ஸ் வந்து தே சார்ஜ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஃபார் த சேம் ப்ராடக்ட். ப்ராடக்ட் என்னமோ சேம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் செக்மெண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தே ஃபாலோ. தட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ப்ராடக்ட் ஒன்று தான், ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸிங் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. லைக் இப்போ என்னோட ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கினா நான் கம்மி ப்ரைஸில் கொடுப்பேன். இதுவே வந்து என்னோட ஃபிசிக்கல் ஸ்டோரில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் ப்ரைஸில் வந்து நான் செல் பண்ணுவேன் அதே கஸ்டமருக்கு. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டோர் டிஃப்ரென்சஸ். ஓகே, டைம் பேஸ்ட் ப்ரைஸிங். ஸோ டைம் பேஸ்ட் ப்ரைஸிங் அப்படின்றப்ப என்னோட ஸ்டோரில் மண்டே டு ஃப்ரைடே வந்து வாங்கினா ஒரு ப்ரைஸ், சாட்டர்டே சண்டே வாங்கினா நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பேன். இந்த மாதிரி டைம் பேஸ்ட் ப்ரைஸிங். எஸ்பெஷலி இந்த ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பீக் ஹாலிடே சீசன்லலாம் வந்து ரிசார்ட்டுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ் வந்து வைப்பாங்க. இந்த ஆஃப் சீசன், ஸ்கூல் சீசன், பிஸியாக இருக்கிற சீசன் அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு ரூம்ஸ் வந்து புக் ஆகாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப டிமாண்ட் லோவாக இருக்கிறப்ப பயங்கரமான ப்ரைஸ் ரிடக்ஷன் கொடுத்து பீப்புளை அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டைம் பேஸ்ட் ப்ரைஸிங். ஓகே, லொகேஷன் பேஸ்ட் ப்ரைஸிங். ஸோ லொகேஷன் பேஸ்ட் ப்ரைஸிங் அப்படின்னா இங்கே ரீட்டெய்லர் வந்து ஹீ டிசைட்ஸ் த ப்ரைஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் வேர் த கஸ்டமர் இஸ் லொக்கேட்டட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராமா தியேட்டர். இங்கே வந்து ஒரு ட்ராமா தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபியூ ரோஸில் நீங்கள் சீட்டு வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஹை காஸ்டாக இருக்கும். பின்னாடி போக போக காஸ்ட் ஆஃப் த டிக்கெட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஒரே ட்ராமா ஒரே ஹால், பட் வி ஆர் சார்ஜிங் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஃப்ரம் த கஸ்டமர் டிபெண்டிங் அப்பான் த சீட் விச் யூ ஆர் செலக்டிங். சிமிலர்லி ஈவன் இன் ஃப்ளைட்ஸ் ஆல்சோ, ஒரே ஃப்ளைட் தான், சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறது ஒரே ஃப்ளைட் தான், ஆனால் அந்த ஃப்ளைட்குள்ளாரையே பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து வேற ஒரு ப்ரைஸும், எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் ட்ராவலர்ஸ்க்கு ஒரு ப்ரைஸும், எக்கானமி கிளாஸ் ட்ராவலர்ஸ்க்கு ஒரு ப்ரைஸும் சார்ஜ் பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் டிஃபரன்ஷியல் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. யூ கேன் சி, பாருங்க எப்படி பிக் பஜார் வந்து வெட்னஸ்டே பஜார் அப்படின்னு அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க அப்பப்போ. ஸோ அந்த வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், மீதி நாட்கள்ல அந்த மாதிரி ஆஃபர்ஸ் பார்க்கவே முடியாது. ஸோ இந்த அட்ராக்ஷனுக்காகவே வாரத்துல ஒரு நடு நாள் வெட்னஸ்டே பீக்கா இருக்கிற டைம், யாருமே வந்து பெரிய ஹைப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, ஏன்னா பிஸியா இருக்கும். ஆனா இந்த வெட்னஸ்டே பஜார் அப்படின்ட்டு அன்னைக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறப்ப யூ அட்ராக்ட் மோர் கஸ்டமர் டிராஃபிக் இன்சைட் த ஸ்டோர். Festive season pricing, special offer periods pricing, school time, back to school offers, seasonal offers, these are all time based pricing. Similarly, as I was telling you, Big Bazaar also offers this Saturday and Sunday offer. So Saturday and Sunday matram 19-inch LCD monitor 9,999. மீதி நாளில் இட் வில் பி ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். பேசிக்லி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம கஸ்டமர்ஸை நம்ம ஷாப்புக்குள்ளார இழுக்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் pricing. See the power of pricing. You can also follow promotional pricing strategy. So promotional pricing அப்படின்னாலே we reduce the price of the products drastically, பயங்கரமா ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆன் சேல் ப்ரைஸிங். உங்களுக்கே தெரியும் ஏன் இந்த மாதிரி
ரிடக்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா டு அட்ராக்ட் த கஸ்டமர்ஸ் இன் டு அவர் ஷாப் டு மேக் தெம் பை அவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நாட் ஓன்லி தட் நம்மளோட மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றப்ப திஸ் மெத்தட் இஸ் நீடட் ஸோ buy one get one free sale in the shop with 20% off 30% off 60% off. These are all examples of promotional pricing strategy. There is another strategy, it is called clearance pricing strategy. இதை வந்து end of season sale அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்ம ஸ்டோர்ல இருக்கிற ஸ்டாக்கை வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்றோம் இந்த கிளியரன்ஸ் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி மூலியமா. ஓகே, எஸ்பெஷலி வந்து அந்த சீசனோட ஸ்டாக், ஏன்னா இப்போ அடுத்த சீசனுக்கு மூவ் பண்றோம். இப்போ சம்மர் சீசன் ஸ்டாக்கை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த சீசன் வின்டர் சீசன் ஆரம்பிக்குது, அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் இல்லாம போயிடும். ஸோ என்ன பண்றாங்க ஸ்டோர்ஸ் வந்து எண்ட் ஆஃப் சீசன் சேல் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக் எல்லாம் வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன்ல சேல்ஸ்க்கு போடுவாங்க. கிளியரன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்க கிளியரன்ஸ் அப்படின்ட்டு ஸ்டாக்கை சேல்ல போட்டீங்க அப்படின்னா அதை திருப்பியும் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ்ல விற்க முடியாது, விற்கவும் மாட்டாங்க யூஸ்வலி. அது சேல் ஆகிற வரைக்கும் அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல அந்த கம்மியான ப்ரைஸ்லயே தான் வந்து இன்னும் கம்மி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா டிஸ்கவுண்ட் சேல்ஸ் அப்படின்றப்ப ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நம்ம ஆஃபர் கொடுப்போம், அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு திருப்பி ஒரிஜினல் ப்ரைஸ்லயே வந்து அந்த ப்ராடக்ட்ஸை விற்போம். தட் இஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைசிங். ஓகே, கிளியரன்ஸ் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரைஸை வந்து அந்த ஸ்டாக் வெளியில போறப்ப சேல்ஸ் ஆகிற வரைக்கும் we will keep reducing and going. அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியரன்ஸ் வந்து ஜென்ரலி இஸ் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த கிளியரன்ஸ் சேல்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் what do you say like products out of season products, so it's end of season sale அப்படின்னு சொல்லுவாங்க. Another pricing strategy is preemptive pricing strategy. So this is again nothing but இது வந்து இட்ஸ் அ மெத்தட் மார்க்கெட் ப்ரைஸை விட ப்ராடக்ட்ஸை வந்து கம்மியாக சார்ஜ் பண்ணுறது ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். பேசிக்லி ஏன் அப்படின்னா டு பூஸ்ட் சேல்ஸ், டு பீட் காம்படிஷன் அண்ட் டு பிரிங் அவேர்னஸ் அமங் த கன்சியூமர்ஸ். ஸோ நம்ம ஸ்டோருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, அதிகமான ஃபுட்ஃபால்ஸை நம்ம ஸ்டோர்க்குள்ளார கொண்டு வர்றதுக்கு இந்த ப்ரீஎம்டிவ் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து எலக்ட்ரானிக் ஷாப்ஸாக இருக்கட்டும், கோல்ட் ஜுவல்லரி ஷோரூமாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல் ஷோரூமாக இருக்கட்டும், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸோட ஷோரூமாக இருக்கட்டும், they follow preemptive pricing strategy. So next what we are going to see is value based pricing strategy. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரைஸை எப்படி ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் பர்சீவ்டு பை த கன்சியூமர். கன்சியூமர் நம்ம ப்ராடக்டை ஒரு சர்வீஸை பொறுத்த வரையிலையும் அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன பர்சீவ் பண்ணுறாங்க, எனக்கு இதில் என்ன மாதிரி ஒரு திருப்தி இருக்கு அப்படின்ட்டு கன்சியூமர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த பர்செப்ஷன் ஆர் ஃபீலிங்கை பேஸ் பண்ணி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாமல் கன்சியூமரோட ஃபீலிங் ஆர் பர்செப்ஷனை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது. தட் இஸ் கால்ட் வேல்யூ பேஸ்ட் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங்கில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு சில பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேபி 100-200க்கு விற்பாங்க. ஒரு சில பெயிண்டிங்ஸ் லேக்ஸில் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சில பெயிண்டிங்ஸ் க்ரோர்ஸில் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் ப்ரைஸ் டேக் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த மில்லியன் ஆர் லேக்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெயிண்டிங்க்கும் தேவை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். பட் ஏன் அவ்வளோ ப்ரைஸ்? ஏன் அப்படின்னா கன்சியூமர் அந்த பெயிண்டிங்லேருந்து அவருக்கு கிடைக்கிற அந்த திருப்தி, அவரோட அந்த பர்செப்ஷன், த பர்சீவ் பெனிஃபிட்ஸ் இஸ் ஹை. ஸோ இந்த பெயிண்டிங் ப்ரைஸஸ் அது மாத்திரம் இல்லை, ஏஜ் ஆஃப் த பெயிண்டிங், எவ்வளோ ஓல்டான பெயிண்டிங், என்ன கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இதெல்லாமும் plays a very important role in deciding the price of the product, right?
லைக் ரொம்ப பாப்புலரான பெயிண்டர்ஸ் சொல்லுவாங்க, லைக் டாலி பெயிண்டிங், பிகாசோ, பாப்லோ பெயிண்டிங். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸஸ்ல வந்து மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றாங்க. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் the benefit perceived by the consumer who is buying it. Like you can just see some examples. Balloon dog, Jeff Koons or a balloon dog, see the price $58.4 million. இதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கே தெரியும் என்னவா இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் சி த ப்ரைஸ். ஸோ திஸ் இஸ் வேல்யூ பேஸ்ட் ப்ரைசிங். ஜீன் மைக்கேல் பஸ்காட் டஸ்ட் ஹெட்ஸ் அப்படின்ற அவரோட பெயிண்டிங் $48.4 million. So these are all value based pricing. Then the last one is EDLP, everyday low prices. ஒரு சில ரீட்டைலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஸ்டோர்ல அதிகமா வரணும். அண்ட் வி நோ தட் ஜென்ரலி எதுனா ஃபெஸ்டிவ் சீசன் சேல்ஸ் அந்த மாதிரி சீசன்ல தான் வந்து அதிகமான டிராஃபிக் உள்ளார வருவாங்க. ஸோ நம்ம ஏன் கஸ்டமர்ஸை வந்து அந்த மாதிரி சேல்ஸ் ஈவெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கணும்? டெய்லியுமே ஃபுட்ஃபால்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற ரீட்டைலர்ஸ் இந்த இடிஎல்பி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரவுண்ட் இயர் அவங்களோட ஸ்டோர்ஸில் ஏதோ ஒரு செக்ஷனில் இல்லைனா ஏதோ ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி ஒரு ஐட்டம் ரெடியூஸ்டு ப்ரைஸில் அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு ஐட்டம் அவங்க ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா, எய்தர் லாண்ட்ரி கேர் இல்லைனா பர்சனல் கேர் இல்லைனா எலக்ட்ரானிக் செக்ஷன் இல்லைனா க்ளோதிங், ஏதோ ஒரு செக்ஷனில் வந்து லோ ப்ரைஸஸ் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஐட்டம்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். Okay, so this is called as everyday low pricing. So this is also another technique of bringing in footfalls and converting a browser into a buyer. So pricing, it's a very powerful strategy retail stores have to follow, and we saw different types of pricing strategy. So we come to the end of this video lecture session. Thanks for listening.